கைஸ் இது வந்து டே 4 டிஸ்கஸ் டேங்க் பில்டிங் சீரிஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேங்கோட மொத்த ஒர்க்குமே ஓரளவுக்கு நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸ்டாண்டு வந்து ரெடியாகி வந்துட்டு இதான் நம்மளோட ஸ்டாண்டு. இதில் வந்து மேலே ஒரு டேங்க்கு, கீழே ஒரு டேங்க்கு, இதுக்கு கீழே வந்து சம் ஃபில்ட்ரேஷன் வரும். ஸ்டாண்டோட ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1600 rupees வந்துச்சு. பெயிண்ட் அடிக்காமல் தான் இருந்துச்சு. ஸோ பெயிண்டிங் ஒர்க்கு நான் தான் பார்த்தேன். பெயிண்ட் வந்து 200 rupees வந்துச்சு. ½ லிட்டர் பிளாக் பெயிண்ட் வாங்கி ஜம்முன்னு அடித்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். கோட்டிங் எல்லாமே காஞ்சிருச்சு. பெயிண்ட் அடிக்கிறேன் ஆக்சுவலி வீடியோ எடுக்கலை, ஏன்னா டைம் ரொம்ப போய்கிட்டே இருக்குது. அதனால் நேற்றே வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளம்பிங் திங்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி பிவிசி பைப் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நீங்கள் ப்ளம்பிங் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். அந்த 20 அடி பைப் எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 200 rupees வந்துச்சு. ஸோ 3/4 inch பைப்பு 20 அடி 200 rupees வந்துச்சு. அது போக மெயின் திங் இதுதான் நம்ம பம்பு. ஸோ இதுதான் வாட்டரை வந்து நம்மளோட சம் ஃபில்டரில் இருந்து டேங்குக்கு வந்து பம்ப் பண்ண போகுது. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா சோபோ WP2200. இது வந்து எனக்கு ஒரு 800 rupees வந்துச்சு பம்பு. ஆக்சுவலி ரேட்டு வந்து உங்கள் ஏரியாவை பொறுத்து மாறும். ஸோ எனக்கு கிடச்சா அதே ரேட்டில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து இந்த ரேட்டில் வாங்கினேன். இதுதான் நம்மளோட 3rd சேம்பரில் வந்து இருக்க போகுது. ஸோ இதுதான் இந்த 3rd சேம்பர்லேருந்து நம்ம டேங்க்குக்கு வந்து தண்ணியை ஃபில் பண்ண போகுது. கடைசி நாள் தான். ஸோ ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டாண்டை வச்சு டேங்க் எடுத்து வச்சு ஒர்க்கை முடிச்சு விட்டுலாம்னு நினச்சேன். பட் இன்றைக்கி தான் ரியலி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்னால் மறக்கவே மாட்டேன். ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வச்சுருக்கேனா, இதுக்கப்புறம் தான் யோசித்தேன். டேங்க்கு வந்து பயங்கர வெயிட்டு விழும். ஸோ நான் மேலே டெரஸில் தான் ஃபிஷ்ஷும் வச்சுருக்கேன். ஸோ என்னால் பிளாங்காக ஒரு இடத்துல வந்து வைக்க முடியாது. அது பில்டிங்கை ரொம்ப டேமேஜ் பண்ணும். அதனால் ஸ்டாண்டை அசம்பிள் பண்ணி ஒரு இடத்துல வந்து சரி ஓகேடா இந்த இடத்துல தான் செட் பண்ணலாம் அப்படின்னு என் மைண்டை ஓகே பண்ணுறதுக்கே எனக்கு ஆஃப்டர்நூன் ஒரு 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ப்ளம்பிங் ஒர்க்கு அது இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். ப்ளம்பிங்கில் ஆக்சுவலி எனக்கு நிறைய திங்ஸ் தெரில. ஸோ அப்படி ஃபிஷ் டேங்க்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க இன்னொரு திங்ஸ் சொன்னாங்க. ஸோ இப்படி வந்து ஜாயிண்ட்ஸ் இந்த எல் ஜாயிண்ட்டு டி ஜாயிண்ட் எது போடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி சால்வெண்ட் ப்ளூவாக பைப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா டைட்டாக ஒட்டிக்கிறோம். இல்லை அப்படின்னா லீக்கேஜ் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அக்வரியம் ஷாப்பில் கேட்க போய் தான் தெரிஞ்சது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் ரிலேட்டடாக ப்ளம்பிங் ஒர்க் பார்க்கிங்கன்னா கண்டிப்பாக பிவிசி சால்வெண்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ப்ளக் பாயிண்ட்டு ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்குது நம்மளோட ப்ளக் பாயிண்ட்டு. பட் நான் வந்து டேங்க்கை அங்கே வச்சுருக்கேன். ஸோ இப்போ இன்னொரு ப்ளக் பாயிண்ட் போடணும்னு சொல்லிட்டு அந்த புது ப்ளக் பாயிண்ட்டை வாங்கியிருந்தேன். அது போக ஒயரிங்குள்ளே பிவிசி. ஸோ இது வந்து 35 rupees வந்துச்சு. 2 லென்த்து வாங்கினேன். ஸோ இப்போ இதில் ஒயரிங் பண்ணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம அங்கே சம்பே ரன் பண்ண முடியும். ப்ளம்பிங் வேலை ஆல்மோஸ்ட் டன். ஸோ முடிய போகுது. நான் இன்னும் சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ணிட்டு காமிக்கேன். என்னால் எல்லாத்தையுமே ஷூட் பண்ண முடியல. சொன்ன மாதிரி தனியாக தான் ஷூட் பண்ணுறேன். எனக்கு ரேக்கை இங்கேருந்து அங்கே மாத்திரைக்குள்ளேயே பாதி உயிர் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் போர்டு வேலையை தான் பார்க்க ஆரம்பித்தேன். நம்ம ஃப்ரேமோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன டேக் இருக்கும்ல, அந்த டேகை வச்சு பைப்பை ஃபஸ்ட்டு கட்டிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வயரை விட்டு இன்னொரு சைடில் எடுத்து சுவிட்ச் போர்டை கரெக்டாக ஃப்ரேம் கூட சேர்த்து அலைன் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே அடுத்த நாள் காலையில் டேங்க்கில் தண்ணி எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ஒரு சைடு பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தான். பட் டேங்க் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறே பார்த்தீங்கன்னா இன்லெட் இது வழியாக தான் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து டேங்க்கில் ஒரு சைடு விழுந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஓவர்ஃப்ளோ ஒரு சைடில் போட்டோம் பார்த்தீங்களா, இதான் நம்ம ஓவர்ஃப்ளோ. இது வழியாக தண்ணி பின்னாடி நம்ம டேங்க்லேருந்து சம் சிஸ்டமில் விழுந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ தான் சிஸ்டம். ஸோ இந்த பின்னாடி ஓவர்ஃப்ளோ ஆகிற பார்த்தீங்கன்னா கிராவிட்டியில் ஒர்க் ஆகுது. அது பாட்டில் தண்ணி ஃபில் ஆன உடனே இந்த ஓட்ட வழியாக தண்ணி இந்த பைப்புக்கு வந்து நம்ம ஃபில்ட்ரேஷனில் விழுந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேம்பரில் ஃபுல்லுமே ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் நிரப்பி வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் சேம்பரில் செராமிக் ரிங்ஸ், இதுதான் நம்ம பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன் மீடியா. லாஸ்ட் சேம்பரில் நம்ம பம்ப் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம சிஸ்டம் ஒர்க் ஆகுது. பம்பில் இருந்து திரும்ப ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்குக்கு போய்கிட்டே இருக்கும். இதில் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் ஃபிஷ்ஷஸை நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். அதை டிஸ்கஸ் மட்டும்தான் வளர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரேம்ஸ் கூட வளர்க்கலாம். க்ரோத் ஸ்பீடு பயங்கரமாக இருக்கும். ஸோ டிஸ்கஸ்க்கு மெயினாக அந்த டேங்க் போட்டது ஏன்னா டெய்லி நம்மளால் 80% 90% வாட்டர் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த மாதிரி சிஸ்டம் வச்சுட்டோம் அப்படின்னா டெய்லி 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணாலே போதும். டிஸ்கஸ் வந்து க்ரோத் சூப்பராக இருக்கும். நம்மளால் என்ன சொல்ல, டிஸ்கஸ் ஃபிஷ்ஷோட ஃபுல் பொட்டன்ஷியல், அதாவது அதோட அந்த பெரிய சைஸுக்கு வந்து கொண்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஹை குவாலிட்டியான டிஸ்கஸ் வேணாம், இல்லை பெரிய லெவலில் டிஸ்கஸ் டேங்க் செட் பண்ணணும்னா கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் லெவலில் பண்ணித்தரேன். அண்ட் மோர் ஓவர் நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி இருக்க போதுன்னா அந்த ஃபில்டர் மீடியாஸ் நான் 800 rupeesக்கு வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5 kg தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே 800 rupees. பட் உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஜஸ்ட் 100 rupeesலேயே ஒரு 10 kg அந்த லெவலுக்கு ஃபில்டர் மீடியா ஜஸ்ட் 100 rupeesல எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ சம் சிஸ்டம் போட போகிற நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபிஷ்ஷஸ் சாகாமல் இருக்கணும். இந்த வின்டர் டைமில் சாகாமல் வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை கூட நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணா செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.